தொழுகையுடைய பாடத்தினுடைய தொடர் ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். குரைப் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடியது. குரைப் யார் அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அடிமைகளில் ஒருவர். அவர்கள் மூலமாக விடுதலை செய்யப்பட்டவர்கள் தான் குரைப். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மிஸ்வர் இப்னு மக்ரமா அவர்களும் அப்துல் ரஹ்மான் இப்னு அல் அஸ்ஹர் என்ற 3 சஹாபிகளும் சேர்த்து இந்த இப்னு அப்பாஸுடைய அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட குரைபிடம் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போங்க, இக்ரவுஹா அஸ்ஸலாம், எங்களுடைய சலாமை சொல்லுங்க, நாங்கள் 3 பேரும் சலாம் சொல்லி விட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சலாமை சொல்லுங்க. சொல்லிட்டு வஸல்ஹா அன் ரகஅத்தைனி பஅதல் அஸ்ர், அஸ்ருக்கு பிறகு 2 ரகாத் தொழுகுவது சம்பந்தமாக நீங்கள் கேளுங்கள். அஸ்ருக்கு பிறகு 2 ரகாத் தொழுகுவது சம்பந்தமாக நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா ஆயிஷா நாயகி தொழுகுவதாக எங்களுக்கு செய்தி வந்துச்சு. ஆயிஷா நாயகி தொழுகுவதாக எங்களுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அந்த அசருக்கு பிறகு 2 ரகாத் தொழுகணுமா வேணாமா அப்படிங்கிற செய்தியை ஆயிஷா நாயகிட்ட கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 நபர்களும் 3 சஹாபிகளும் குரைப் அவர்களிடம் சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு செய்தியும் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நானும் அப்படின்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அசருக்கு பிறகு மஸ்ஜித் நபவியில யாராவது தொழுதாங்க அப்படின்னா, தொழுகைக்கு பிறகு தொழுத பிறகு அசர் தொழுத பிறகு யாராவது தொழுதாங்கன்னா நாங்க கம்பு வச்சு அடிச்சு நாங்க தொலைச்சு விடுவோம், தொழுக வேண்டாம்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன? அவர்களை அடிப்போம், தொழுக வேண்டாம் என்பதற்கு. இப்படி இந்த செய்தியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் நானும் செய்யக்கூடிய செய்தியும் என்ன பண்ணுங்க, அதையும் யார்கிட்ட சொல்லுங்க, ஆயிஷா நாயகிட்ட சொல்லுங்க. இப்படி ஒரு நிகழ்வு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க, தொழுக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால உமரும் இப்னு அப்பாஸும் இப்படி செய்வாங்க அங்கிறதையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரும் சேர்ந்து யார்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, குரைப்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இவங்களும் போறாங்க. போய் ஆயிஷா நாயகி ஃபதகல்து அலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கிட்ட போனேன். ஃபபல்லகதுஹா, அவர்கள் சொன்ன செய்திகளை நான் எத்தி வைத்தேன், சலாமை எத்தி வைத்தேன். ஃபஅர்ஸலூனி, என்னை இந்த 3 நபர்களும் சேர்ந்து அனுப்பிச்சு வச்சாங்க. அசருக்கு பிறகு நீங்க 2 ரகாத் தொழுவுறீங்களாமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தடை செஞ்சிருக்கிறாங்க, நம்ம தொழுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாமே, அதை பற்றி உங்களிடம் கேட்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னோன்னே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, உம்மு சலமா, இது சம்பந்தமான செய்தியை கேட்க வேண்டும் என்றால் உம்மு சலமா அவங்கள்ட்ட போய், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனைவி அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. இவர் நேரம் அந்த 3 பேர்கிட்டையும் வர்றார். வந்து ஆயிஷா நாயகிட்ட நீங்க சொன்ன சலாம சொன்னேன், நீங்க கேட்ட கேள்வியை கேட்டேன், அவங்க சொன்னாங்க உம்மு சலமாட்ட போய் இதை பற்றி கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபரத்தனி இலா உம்மு சலமா, இந்த 3 பேர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, உம்மு சலமாவிடம் என்னை அனுப்பினாங்க. உம்மு சலமாட்ட போய் என்னை அனுப்புனாங்க. நான் உம்மு சலமாட்ட போனேன். ஃபகாலத் உம்மு சலமா சமிஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஹா அன்ஹுமா, உம்மு சலமாட்ட போய் கேட்டேன். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சமிஅத்து நபி, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறேன், யன்ஹா அன்ஹுமா, அதே போல அசர் தொழுகைக்கு பிறகு தொழுகுவதை, அந்த 2 ரகாத் தொழுகுவதை ரசூலுல்லாஹ் தடை செய்வதை நானும் என்ன பண்ணியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஆயிஷா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. வீட்டுல தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம், பெண்கள் எல்லாம் உம்மு சலமாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் உம்மு சலமாவுடைய வீட்டில் இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடிமை, அவங்களுடைய வீட்டில் பணிப்பெண்ணை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதே போல தொழுகலாமா அப்படின்னு கேளுங்க, ரசூலுல்லாஹ்ட்ட தொழுகலாமா அப்படின்னு கேளுங்கன்னு நான் சொன்னேன். அவங்க போய்
பக்கத்துல போய் ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய் இதே பேர் அசருக்கு பிறகு தொழுகலாமா அப்படின்னு கேட்க சொல்லியிருந்தேன் நான். அவங்க ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போதே போய் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் செய்கினையாக இப்படி அனுப்பி விட்டுட்டாங்க, கையை அசைச்சு. தொழுதுட்டு இருக்கும்போது பதில் சொல்ல முடியாதுல்ல. தொழுது முடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா இப்னு அபி உமையா சஅல்தி அன் ரகஅத்தைனி பஅதல் அஸ்ர். அஸ்ருக்கு பிறகு தொழுகுவது சம்பந்தமாக இரண்டு ரகஅத் தொழுகுவது சம்பந்தமாக கேட்டா நீனு. அத்தானி நாசு மின் அப்துல் கைஸ். நான் அசருக்கு பிறகு தொழுகிறத நான் இது பண்றதில்ல. அத்தானி நாசும் மின் அப்துல் கைஸ். அப்துல் கைஸுடைய கூட்டத்தார்கள் என்ன பண்ணாங்க, மதியான நேரத்தில் என்கிட்ட வந்திருந்தாங்க. லுகருடைய ஃபர்தை தொழுது பிறகு அவருடன் உட்கார்ந்து பேச வேண்டியது சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்களோட சேர்ந்து லுகருக்கு பிறகு உட்கார்ந்து பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த லுகருக்கு பிறகு 2 ரக்அத் தொழுவதை நான் விட்டுவிட்டேன். அந்த 2 ரக்அத்தை விட்டுவிட்டேன் அல்லவா, அந்த லுகருக்கு பிறகு தொழுகக்கூடிய அந்த 2 ரக்அத்தை நான் இப்ப தொழுதேன், அசருக்கு பிறகு தொழுகல அப்படின்னு சொன்னாங்க. அசருக்கு பிறகு 2 ரக்அத் இல்ல, அதை தொழுகல. நான் எதை தொழுதேன் அப்படின்னா, லுகருக்கு பிறகு 2 ரக்அத் தொழுவதை நான் விட்டுவிட்டேன் அல்லவா, அதை தான் இப்ப தொழுதேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை யார்கிட்ட சொல்றாங்க? முன்னால் நடந்த நிகழ்வு தான், இப்ப நடந்ததல்ல. முன்னால் இப்படி ஒண்ணு நடந்ததை குறைபட்ட என்ன பண்றாங்க, இந்த 3 சஹாபாக்கள் கேட்டுவிட்ட செய்தியை இப்னு அப்பாஸுடைய அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட குறைவிடம் அவர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பதிலாக என்ன பண்றாங்க சொன்னாங்க. ஆக மொத்தம் அசருக்கு பிறகு தொழுகை இல்லை, சுன்னத்தான தொழுகை இல்லை, உபரியான வணக்கம் இல்லை. உபரியான வணக்கம் என்பது அசருக்கு பிறகு கிடையாது. ஃபர்து முடிச்சிட்டாலே என்ன பண்ணக்கூடாது, வேற எந்த தொழுகையும் தொழுகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும்